மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட 13 கோடி ரூபாய் வரி வசூலை நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், வழக்கின் பின்னணி என்ன? இப்போ நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த வருமான வரி வழக்குல 13 கோடி ரூபாய் செலுத்த கோரி அவருடைய சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தான் தீபா தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. மற்றொரு வாரிசான தீபக்கும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்புல வருமான வரி பாக்கி முதல்ல 36 கோடி ரூபாய் என்றும் பின்னர் 13 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சரியான தொகையை தெரிவித்தால் அது செலுத்த தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் வழக்கு மீண்டும் இன்று நீதிபதி சி. சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என தீபா தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து அந்த வரி பாக்கி தொடர்பான 2 வாரங்கள்ல அந்த பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.